ஒரு சின்ன கீச்சைன் ஆர்டர் தான் அது, ஜிஎஸ்ஜேன்னு போட சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம எப்பவுமே எடுக்கிற போல் ரெசினை வந்து எவ்வளோ அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏ அண்டு பி, அதாவது ரெசின் ப்ளஸ் ஆர்டனர் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ரெசினில் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3:1 மிக்ஸ் பண்ணோம். ஸோ 3:1 வந்து நம்ம வெயிட்டில் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்ல அளவு பார்த்து எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கலக்கி விடணும். அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தான் அதில் நல்ல ஒரு பாண்டிங் போல் ஆகிட்டு நல்ல கிறிஸ்டல் கிடைக்கும். இல்லைனாக்கா ஒரு பெண்டாக ஒரு எப்படி சொல்கிறது வளவளன்னு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதுதான் நான் எடுத்துருக்கிற மோல்டு. இந்த மோல்டில் வந்து ஜி, எஸ் அண்ட் ஜேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எடுத்துகிட்டு இதில் சின்ன சின்ன பேஸ் நான் ஊற்றி வச்சுட்டு இது சாதாரணமாக வந்து ஒயிட்டில் தான் ஊற்றினேன். இதில் சின்ன சின்ன ஃப்ளவர் ஒன்று, அப்புறம் அந்த கிளிட்டர், அந்த ஃப்ளேக்கெல்லாம் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது போட்டு முடிச்சுட்டு இதில் அடுத்ததாக வந்து அவங்க லைட்டாக ப்ளூவும் அண்டு பேஸில் வந்து நல்ல தெரிகிற போல் ஆரஞ்சு கேட்டிருந்தாங்க. இதில் என்ன ஒரு இதுனாக்கா அது ரெண்டுமே வந்து க்ளோவிங் பவுடர், அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நைட்டில் க்ளோ ஆகிற மாதிரி இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கா? இது நான் இப்போ எடுத்துகிட்டு இப்போ வீடியோக்காக நான் வெளியே வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து மறுபடியும் நான் இருட்டில் வச்சு காட்டுறோம் பாருங்கள். வெளிச்சத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த ப்ளூவும் லைட்டாக தெரியுதுங்களா? ஸோ இதுதான். நல்லா இருக்கா? ஓகே, நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.